இனிய காலை வணக்கம். நான் உளவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. பொருட்சொல் 1099வது பொருட்சொல் வளை. வளை வளை என்றால் ஒரு வீட்டுக்கு வளை வைத்துத்தான் மேலே மரங்களை கொண்டு போய் ஓடு போடுவார்கள். வளை. அந்த வளையில் நாங்கள் குழந்தைகளுக்கு ஏணை கட்டுவோம். வீணையை வளையில் கயிற்றை போட்டு ஏணை கட்டுவோம். வளை வீட்டுக்கு முக்கியமானது. அது பெருங்காலத்துக்கு அந்த வளை பிளப்பாக இருக்க வேண்டும். அதை சொல்வார்கள் உத்தரம் என்று சொல்லி. வீட்டின் உத்தரம் என்று சொல்வார்கள். ஒரு முக்கியமான பகுதியாகும் வளை என்பது. வளைக்கு அகராதி சொல்லாக புற்று. பாம்பு புற்றுகளில் வசிக்கும். அந்த புற்றுகளை நாங்கள் இடித்து விட்டால் அந்த பாம்பு கோபங்கொண்டு எங்களுக்கு பரம்பரையாக ஏதாவது துன்பத்தை விளைவிக்கும். சுவாமிக்கு சாமரை வீசுவது. சாமரை என்பது ஒரு மிருகங்களின் ஒரு மயிரினால் செய்யப்பட்ட சாமரையை இரண்டு பக்கமும் வீசுவார்கள். குவளை மலர் குளங்களில் மலர்ந்திருக்கும் குவளை மலர். மற்றது களங்கம். சந்திரத்துக்கு களங்கம் ஏற்பட்டதால் தான் அந்த இந்திரன் சாபம் படும்போது மேலும் வளர்வதும் தெய்வதுமாக அதற்கு களங்கம் ஏற்பட்டது. சில பேர் கங்கணம் கட்டி கொண்டு நிற்பார்கள். நான் இதை செய்தேன், நான் அல்லது இதை செய்வேன், நீ செய்தது பிழை என்று சொல்லி சண்டை பிடித்து கொண்டிருப்பார். கங்கணம், களங்கம், சங்கு. சங்கு என்பது எங்களுக்கு இறுதி நேரத்தில் சங்கு ஊதிக்கொண்டு போவார்கள். எல்லாரும் சொல்லுவார், சங்கு ஊதியாச்சோண்டு கேட்பார்கள் சில இறந்த வீடுகளில். அதன் போல் அந்த சங்கை எல்லாராலும் ஊத முடியாது. சங்கை கோயில்களிலும் ஊதுவார்கள். புற்று, சாமரை, குவளை, கங்கணம், களங்கம், உத்தரம் இவை எல்லாம் வளை என்ற சொல்லுக்கு வருகிறது. நன்றி, வணக்கம்.